வாங்க மேடம். வர்றதெல்லாம் இருக்கட்டும் மேடம். என்ன மேடம் பார்க்குறீங்க நீங்கள்? என் பையன் எப்போ பார்த்தாலும் ஃபோனுன்னு தான் இருக்கான். என்னடான்னு கேட்டால் ஜூம் மீட்டிங்கிறான். என்ன மேடம் சொல்கிறீங்க? ஜூம் மீட்டிங்லாம் பெரியவங்களுக்கு மட்டும்தான். நாங்கள் இவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் கூட வைக்கிறதில்ல. என்ன சொல்கிறீங்க மேடம்? பாருங்க மேடம், உங்கள் பையன் வாங்கியிருக்கிற மார்க்கை பாருங்க மேடம். என்ன மார்க் மேடம் வாங்கியிருக்கான்? இங்கிலீஷில் அவனுக்கு சுத்தமாக கிராமருன்றதில் எழுத்து என்ன இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல மேடம். சயின்ஸ்லன்னா அவன் இது ஈக்குவேஷன் போடுறனா அவன் எதேதோ வளர்றான் போடுறான், நம்பர்ஸ் எழுத வைக்கிறான் மேடம். அவன் இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கிறான்னா நேற்று வீட்டில் என்ன இருந்த ஹிஸ்ட்ரியை சொல்லட்டுமான்னு வந்து சொல்கிறான் மேடம். கொஞ்சம் பாருங்க மேடம். என்னது கிராமரு? என்ன எழுத்துன்னு கூட தெரியலையா அவனுக்கு? இன்னைக்கு வீட்டுக்கு வாடா உங்களுக்கு இருக்கு. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். அடுத்த பேரண்ட் வாங்க. வணக்கங்க மேடம். என் பையன் எப்படி படிக்கிறான்னு கொஞ்சம் சொல்லுங்க. உங்கள் பையன் ரொம்ப மோசமெல்லாம் படிக்கிறதுல கொஞ்சமாக தான் மக்கா இருக்கும், ஒரு 2-3 சப்ஜெக்டில். அதை நாங்களே திருத்தி அவன் மக்கிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவோம். சரி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை மேடம். கொஞ்சம் இதில் உங்கள் சைன் மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோ. ஐயோ, என்ன மேடம் சொல்லிட்டீங்க? எனக்கு கையெழுத்து போட தெரியாதுங்க மேடம். வேறையா? சரி, கை நாட்டே வைங்க. சரிங்க மேடம். அப்பா, என் பிள்ளைய பற்றி நல்லா சொல்லிட்டீங்க, எனக்கு அது போதும். நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஹலோ மேடம், என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் உங்களையே பற்றி தான் சொல்லுவாள். நிலா மிஸ் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே சொல்லுவேன். எங்கள் வீட்டில் உங்கள் புறானால் தான் நிறைய நான் கேட்டிருக்கேன். இப்போ கூட பாருங்கள், வரவழியும் எங்கள் மிஸ் இப்படின்னே சொல்லிட்டு இருந்தா. சரி மேடம், இப்போ கொஞ்சம் உங்கள் பொண்ணோடைய மார்க்கிங் பார்க்குறீங்களா? அவள் எவ்வளோ சூப்பராக படிக்கிறான்ட்டு. 4 சப்ஜெக்டில் ஃபெயிலு. இப்போ பார்த்தாலும் டீச்சர்னு என் பின்னாடியே தான் சுற்றுவா. அவளும் சரி படிச்சிருவா புள்ளன்னு பார்த்தா ஒரு சப்ஜெக்டில் கூட படிக்க மாட்டேன்ற. 4 சப்ஜெக்டில் ஃபெயில். ஆனால் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆச்சு, அதுலையாவது மார்க் வந்துருப்பேன்னு பார்த்தா அதில் வெறும் 50 மார்க், ஜஸ்ட் பாஸ் தான். கொஞ்சம் நீங்களாவது திருத்துங்க மேடம். சரி மேடம், அதெல்லாம் இருக்கட்டும். அவங்கெல்லாம் படிச்சுப்பாங்க. படிக்கிற வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இதை கேளுங்க நீங்கள். சரி மேடம், நீங்கள் கொஞ்சம் சைன் போட்டு இப்படி போனீங்கன்னா அடுத்த பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. சரி மேடம், உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஓகே மேடம், போயிட்டு வரேன். மேடம், ஒன்று மறந்தே போயிட்டேன், கொஞ்சம் உங்கள் நம்பர் மட்டும் தாங்க ப்ளீஸ். சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லுங்க. ஓடி போய் யார்கிட்டயா திட்டுவாங்க, என்னோடைய நம்பரை நான் தப்பாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். வாங்க சார், உட்காருங்க. மங்கோஸ்தான் வந்து பிடிச்சிட்டு வந்த குரங்குக்கு வந்த மாதிரி. இருக்கட்டும். என்ன ஸ்கூல் நடத்துறீங்க? இது கூட தெரியாம ஸ்கூல் சேர்த்துறீங்களா? இது கூட தெரியாம ஸ்கூல் சேர்த்துறீங்களா? என்ன மிஸ் சொல்கிறீங்க? நான் என்ன ஸ்கூலில் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வரும்போது பார்த்தா கிளாஸில் ஏசி இல்லை, ஃபேன் இல்லை, மேலே இந்த சிமெண்ட்டு கொட்டது, அங்கே விரிசல் விட்டுருக்கு, டாய்லெட் க்ளீனாக இல்லை. என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியலையே. கஷ்டப்படுற என் பொண்ணு. இந்த குரங்குக்கு ஒரு லிட்டில் பிரின்சஸ் வேறையா இதில். சரி சார், உங்கள் பொண்ணுடைய மார்க் கொஞ்சம் பாருங்கள். என்ன மார்க் வாங்கியிருக்கான்னா 2 சப்ஜெக்டில் தான் நல்ல மார்க்கே வாங்கியிருக்கா. மற்ற சப்ஜெக்ட்லலாம் ரொம்ப நல்லா இல்லாத மார்க் வாங்கியிருக்கா. நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ ஸ்கூல் நல்லா இல்லாதனாலன்ற நீங்கள் உங்கள் பொண்ணை சரியாக வீட்டில் படிக்க வைக்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியல. ரொம்ப நல்ல மார்க்கே வாங்கலாம். அதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் தான் டீச்சர்ஸ் தான் பார்க்கணும். நாங்கள் எதுக்கு ஃபீஸ் கட்டுறோம், காசு கட்டுறோம்ல, நீங்கள் தான் பார்க்கணும் அதெல்லாம். சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஃபீஸ் கட்டுறீங்க தான் படிக்க வைக்கிறீங்க தான், நாங்களே பார்த்துக்குறோம் சார். இதில் ஒரு சைன் மட்டும் போட்டுட்டு நீங்கள் இப்படி போயிடுங்க ப்ளீஸ். சரி, இதுக்கு மேலே என் பொண்ணு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுன்னா ஸ்கூல் மேலே கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ணி வரேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. என் பையன் எப்படி படிக்கிறான்? ஒழுங்காக படிக்கலன்னு சொல்லுங்க. எனக்கு அவனுக்கு பெல்ட் எடுத்து தோலை பிச்சு எடுத்துடலாம். சொல்லுங்க மேடம். சார் டென்ஷன் ஆகுதுங்க சார். கொஞ்சம் சில்லாகுங்க சார். இவ்வளோ டென்ஷன் ஆகாதுங்க சார். உங்கள் பையன் சூப்பராக படிக்கிற சார், நல்லா படிக்கிற பையன் சார். ஆனால் என்ன மேடம் சார் படிக்காதுங்க சார். அவன் நல்லா படிக்கிறான் சார், சூப்பராக படிக்கிற பையன் சார்.
சார் என்ன சார் அவன் வந்து ஒரு சும்மா 2 சப்ஜெக்டில் சார் 100 எடுக்கல சார், வெறும் 99 எடுத்திருக்கான் சார். ஒரே மார்க் தான் சார் போயிருக்கு. அதுக்காக இப்படியே சார் அடிப்பீங்க? அவ்வளோலாம் அடிக்காதீங்க சார். எங்கடா போச்சு ஒரு மார்க்கு? வீட்டுக்கு அவனுக்கு இருக்கு. வா, சரி மேடம் போயிட்டு வரேன். சாமி போகிற போக்கு பார்த்தா ஒரு கொலையே பண்ணிடுவார் போலயே. நாளைக்கு அந்த பையன் பத்திரமா ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தா போதும். லாஸ்ட் பேரண்ட் ப்ளீஸ். ஐயோ அழாதீங்க மேடம், உங்கள் பொண்ணு தான் மேடம் கிளாஸில். என்ன மிஸ் சொல்றீங்க? என் பிள்ளை தான் கிளாஸ்லேயே மக்காம. உணர்ச்சி வசப்படாதீங்க மேடம், உங்கள் பொண்ணு வேஸ்டெல்லாம் இல்லை, அவ தான் டாப்பர். இங்கே இருக்க அவ தான் டாப்பர் கிளாஸ். அப்படியா மேடம்? ரொம்ப நிம்மதியாக இருக்கு மேடம். நல்ல பிள்ளை. சரி மேடம், ரொம்ப 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 நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். எங்களை காட்டுங்க மேடம். ஓகே மேடம், நான் போயிட்டு வரேன். சாமி இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்துச்சு. பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டர் ஆகிறாங்க. எங்களுக்கு மண்டை பிச்சுக்குது சாமி.